यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्ति स्वाधीनपतिकां श्रुतिं. சபையில் பெரியவாள்லாம் இருக்கா, எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பெரியவர் நம்ம சாஸ்திரிகள், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இருக்கார். இப்போ மணிதிராவிட சாஸ்திரிகள் அத்வைத வேதாந்த ரீதியா 16வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை அழகாக நிரூபணம் பண்ணார். இப்போ விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தில், வேதாந்த சித்தாந்தத்தில் என்ன அம்சங்கள் கீதா பாஷ்யத்தில் கொஞ்சம் விசேஷமாக இருக்குன்னு எனக்கு அடியேன்னு சப்தங்களுக்கு உண்டு, அடியேனுக்கு தோன்றதோ அந்த அம்சங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். இப்போ 16வது அத்தியாயத்தில் இந்த பிரகிருதி புருஷ விவேகம் ஏற்பட்டால் அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, பிரகிருதி கிட்ட இவன் போக மாட்டான், திரும்ப இவன் போக போகிறதில்ல, பிரகிருதி கிட்ட போக போகிறதில்ல. அப்போ பிரகிருத்தியை விட்டுடலாமா, சர்வாத்மனா பிரகிருத்தியை விடலாமா அப்படின்னா, ராமானுஜருடைய சித்தாந்த ரீதியா பிரகிருத்தியை சர்வாத்மனா விட முடியாது யாராலையும். நம்மங்கிற பிரகிருத்தியில் தான் இருந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே சொரூபத்தில் விட வேண்டியது இல்லை. பகவத் விபூதி அப்படின்ற எண்ணம் வந்து கொடுத்தனா நமக்கு அதில் அது பிடிக்காது. நம்மளை பகவத் விபூதின்ற எண்ணம் வராத போது அதுதான் நம்மளுக்கு பிரதானம், அதுதான் நமக்கு எல்லாம் பண்ணுறது அப்படின்ற எண்ணம் இருக்கிற பரியந்தம் நம்ம அதிலேயே தான் இருப்போம், வேற வழி கிடையாது. பகவானுடைய ஒரு விபூதி, விபூதிர் பூதி ஐஸ்வர்யம், பகவானுடைய ஒரு பாஷாந்தரத்தில் சபார்டினேட்னு சொல்கிறாங்க, அவனுக்கு விசேஷணமாக இருக்கிற ஒரு வஸ்து, இது பிரியாத வஸ்து, அப்ரதக் சித்தமான வஸ்து, விட முடியாத வஸ்து. அப்படியும் தெரிஞ்சுட்டோம்னால் இவனுக்கு அதில் சிரமங்கள்ல ஒன்றும் வராது. அதை பிரதானமாக நினைச்சுட்டோம்னா, அது அது இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போகணும், அதுவே எல்லான்ற எண்ணெல்லாம் நமக்கு வந்துடும். இந்த விஷயங்களெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் பிரகிருத்தின்னு ஒன்று, சுத்த ஜீவாத்மான்னு ஒருத்தர், பரமாத்மான்னு ஒருத்தர் அப்படின்னு ஒரு பேதத்தை சொன்னார் முன் அத்தியாயத்தில். இந்த அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத்துனா என்ன, ஆசுரி சம்பத்துனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் தெய்வாளா இருக்கா, சில பேர் ஆசுராளா இருக்கா உலகத்தில். அந்த விபாகத்தை இங்க சொல்ற. கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு கிரந்தம், இது யாமுனர் பண்ண கிரந்தம். யாமுனாச்சாரியர்ன்றவர் ராமானுஜருக்கு பிராச்சாரியர். அவர் தெய்வாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திர வஷ்யதா தத்வானுஷ்டான விஜான ஸ்தேம்னே ஷோடச உச்சியதே அப்படின்னு கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம். அதாவது கீதார்த்த சங்கிரகத்துக்கு வியாக்கியானம் தான் இந்த கீதா பாஷ்யம். கீதை இருக்கு, கீதையை சங்கிரகமா அவர் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு ஸ்லோகமா ஒரு அத்தியாயத்துக்கு சொல்லியிருக்கார். அதே ரீதியிலேயே கீதைக்கு வியாக்கியானம் பண்ண கிரந்தம் தான் கீதா பாஷ்யம், ராமானுஜருடையது. தெய்வாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திரவஷ்யதா, சாஸ்திரவஷ்யத்துவத்தை சொல்லும் பொழுது முதல்ல தெய்வாள் யாரு, ஆசுராள் யாரு. தெய்வீ சம்பத் உள்ளவா தெய்வாள், ஆசுர சம்பத்தை உடையவர்கள் ஆசுரர்கள்.
அந்த விபாகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்ட அப்புறம் சாஸ்திர வஷ்யத்துவத்தை கடைசியில் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதவ் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சாஸ்திர வஷ்யத்துவத்தை அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார் பகவான். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னார், தத்துவ அனுஷ்டான விஞ்ஞான ஸ்தேம்னே 3 அம்சம் இருக்கு. தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். அனுஷ்டானத்தை எப்படி பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம், அதுதான் விஞ்ஞானம், தத்துவ விஞ்ஞானம், அனுஷ்டான விஞ்ஞானம். அதுல ஒரு ஸ்தேமா ஸ்திதி, அதுல ஒரு ஒரு பிடிப்பு ஏற்படணும். இந்த ஸ்தேமான்ற சப்தத்துக்கு ஸ்திர சப்தத்துக்கு மேலே ஸ்தேம சப்தம் வந்திருக்கா, ஸ்டாதாத்துக்கு மேலேயே ஸ்தேம சப்தம் வந்திருக்கா, அந்த விசாரங்கள்லாம் இருக்கட்டும். என்ன ஸ்தேமான்ற பிரயோகத்தை எல்லாரும் பண்றா. என்ன இப்போ தத்துவ ஞானம் நமக்கு பிடிபடணும். ஏன்னா 15 அத்தியாயங்கள் ஆயிடுத்து. இப்பவும் தத்துவ ஞானம் பிடிபடலைன்னா, தத்துவ ஞானம் திருடமாகலைன்னா கஷ்டம். அதுக்காக 16 அத்தியாயத்தில் இன்னும் அதை இட்ட படை கற்படைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இது போடுறோம் இல்லையோ, ஃபவுண்டேஷன் சொல்றது ஸ்ட்ராங்காக போடுறது, இட்ட படை கற்படை. கல்லில் இது போட்டால் அது நல்லா நிற்கும். ஏன்னா இவன் முமுக்ஷு. சாதாரணமாக பிரம்மம்னு ஒன்று இருக்கு, ஜீவன்கள்லாம் இருக்கா, பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் நம்ம காரியத்தை நம்ம மாற்ற போகிறதில்லை இல்லையா. நம்ம என்ன நம்ம வழியில் தான் நம்ம இருக்கோம். சாஸ்திரத்தை வாசிக்கிறோம், சாஸ்திரத்தை நன்னா சொல்கிறோம், பல காலம் சொல்கிறோம். ஆனால் அந்த வழியில் நம்ம போகிறதில்லை. என்ன போகாதபடி நம்மளே பார்த்துக்கிறோம். அது வேறு ஒன்று இருக்குது. எங்கேயாவது போயிட போகிறோமோ அப்படின்னு நமக்கே கூட பயம். என்ன எங்கேயாவது அதே மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு வந்துட்டு போகிறதோ என்ன, அப்படி வேற பயம் இருக்குது, உள்ளூர பயம் இருக்குது. என்ன ஏன்னா இதுதான் உலகம். நம்ம எல்லா இடத்தையும் பார்க்குறோம். இப்போது ஒரு தருக்கர் அவர் தன்னுடைய பையனுக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். என்ன பகவத் ஆராதனம், பகவத் ஆராதனம் நாங்கள் பூஜைன்றதை பகவத் ஆராதனம் சொல்கிறோம் இல்லையா. பகவத் ஆராதனை 1 மணி காலம் பண்ணணும், நிதானமாக பண்ணணும், எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறார். அதை கேட்டுட்டு எல்லாரும் அதை அப்படியே அனுஷ்டிக்கிறார். அவருடைய பையன் அனுஷ்டிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏன்பா சமயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுற, வேற காரியம் பண்ணலாமே, படிக்கலாம், இல்லாட்டா உத்தியோகம் பண்ணலாம். என்ன அதான் உலகம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த இது தாரிட்யம் வரலை, அதுதான் ஸ்தேமா. இந்த ஸ்தேமா வரத்துக்காக என்ன சொன்ன இதெல்லாம் சொல்லியிருக்கார். சாஸ்திர வஷ்யத்துவத்தை சொல்லியிருக்கார். சாஸ்திர வஷ்யத்துவத்தை சொல்லும் பொழுது தேவாசுர இந்த தெய்வ ஆசுர விபாகத்தையும் சொல்லியிருக்கார் அப்படின்னார். இந்த அபயம் சத்துவ சம்சுத்தி இதெல்லாம் சாஸ்திரிகள் சொன்னார் இல்லையா. இந்த தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரதா அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இந்த யஜ்யஹான்ற சப்தத்துக்கெல்லாம் சிறிய மாறுதல் வரும். அத்வைதத்தில் இருக்கிற மாதிரி யஜ்யஹானா யாகம்தான். இங்கன்னா பலாபிசந்தி ரஹிதமாக இருக்கிற யாகம். பலாபிசந்தியோட பண்ணுறோம், காமியமாக பண்ணுறோம். ஒரு சொர்க்கத்துக்காக தர்ஷபூர்ண மாச யாகத்தை பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு, பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு. அதுதான் பலாபிசந்தி ரஹிதமாக இருக்கிற யஜ்யங்கள் தேவை. அதை தான் இங்கே யஜ்யஹான்ற சப்தத்தினால சொல்லியிருக்கார். இந்த தானம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பாத்திரத்தில் கொடுக்கறது, நியாயார்ஜிதமான தனமாக இருக்கணும், அதை பாத்திரத்தில் கொடுக்கணும். இந்த வழி தேங்காயை கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா. விளையாட்டுக்கு சொல்கிற அளவில் எல்லாரும் அதை யாரோ ஒருத்தருடைய வஸ்து எடுத்து யாருக்கோ கொடுக்கறதுன்றது அது தானத்தில். ஏதத் கலுவாவத பைத்யாஹு யஸ்வந்ததா அதீதி. தன்னுடைய சொத்து கொடுத்தாதான் தபஸ், இன்னொருத்தரது கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உபபாதனம் பண்ணிருக்கார் பாஷ்யக்காரர். சுவாத்தியாயான் அப்படின்னா நம்ம சுவாத்தியாயான்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கோம், தன்னுடைய குல பரம்பரையில் நமக்கு பிராப்தமாக இருக்கிற வேத பாகத்துக்கு சுவாத்தியாயான்னு பேர். அப்படித்தான் பூர்வீகாம்சையில் சொல்றது. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டால் பாஷ்யக்காரர்,
இந்த வேதங்கள் மொத்தமே சவிபூதியா இருக்கிற பகவானுக்கு பகவானையும் அவனுடைய ஆராதன பிரகாரத்தையும் சொல்லுவதுதான் அப்படின்ற எண்ணம் வரணும். அப்படின்ற எண்ணம் வருதான் சுவாத்தியாயன். அந்த 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 அனுசந்தானத்தோட கூட வேதாபியாசத்துல ஒரு நிஷ்டை வரணும். அந்த அனுசந்தானத்தோட நிஷ்டை வரணுமா. வெறும வேதாபியாசம் பண்றது சுவாத்தியாயம். சுவாத்தியாயன்னு சப்தமானது கிரந்தத்தை சொல்லும் சாதாரணமா. இந்த இடத்துல சுவாத்தியாயன்னு சப்தமானது அத்தியாயன்னு கிரியையை சொல்றது, இந்த அபியாச நிஷ்டையை சொல்றது அப்படின்னார். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா அப்படின்னு இந்த அஜ்ஞானம்ன்ற சப்தம் இருக்கு இல்லையோ, அதிமானக அஜ்ஞானம், இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் பாஷ்யத்தில் சொல்ற அர்த்தம் வேறையா இருக்கு. வேறையா இருக்குன்னா பிரசங்கத்தை அனுசரிச்சு இருக்கு. அதிமானகன்னா என்னன்னா வித்யினாலேயோ அபிஜனத்தினாலேயோ ஏற்படக்கூடிய ஒரு அபிமானம். பால்யேன திஷ்டாசேத்துன்னு சாஸ்திரம் சொல்லி சொல்லியோ அப்படிதான் இருக்கணும். என்ன பால்யேன திஷ்டாசேத்துனா என்ன அர்த்தம்னா பால்யமா இருக்கணும் அப்படின்னா நல்ல வயசானா கூட உடம்பெல்லாம் நல்லா ரட்சணம் பண்ணிக்கணும் அப்படி அர்த்தமா. இல்லட்டா உபநயனாதிர் நியமஹா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. உபநயனாதிர் நியமஹா காமவாத காமபக்ஷ அப்படின்லாம் இருக்கு. உபநயனத்துக்கு முன்னாடி பரியந்தம் பிராக் உபநயனாத், உபநயனத்துக்கு முன்னாடி சஷ்டி, அது 6 வயசுல உபநயனம், 7 வயசுல உபநயனம் பண்றது. சஷ்டி 60 வயசுல உபநயனம். அப்ப இந்த நியமம் வராது. 5 வயசுலயோ 7 வயசுலயோ உபநயனம், 8 வயசுலயோ உபநயனம் பண்றாலும் இல்லையோ, அந்த உபநயனம் பண்றவாளுக்கு காமச்சார காமவாத காம பக்ஷகான்னு கௌதமர் சொல்லியிருக்கார். இப்போ பால்யேன திஷ்டாசேதுனா அதை சொல்லல. இந்த வித்யா அபிஜனம் அப்புறம் இன்னும் பல விதங்கள் தனம் இதனால ஏற்படக்கூடிய ஒரு கர்வம் இருக்கும். அதெல்லாம் அனாவிஷ்குருவன் அன்வயாத்துன்னு ஸ்ருதி சொல்லிது இல்லையா. அதுதான் அதுதான் அந்த அபிமான்ற சப்தத்துக்கு நேர் எதிராக இருக்கிற விஷயம். அது அந்த அபிமானத்தை விட்டால் பால்யமா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அஜ்ஞானம்னு சொல்லும்பொழுது பராவர தத்துவ ஞானம் இல்லாமல் இருக்கிறது. பரமாத்மா பரதத்துவம், ஜீவன்லாம் அபர தத்துவம். ஜீவனுக்கு காட்டிலும் பிரகிருத்தின்றது இன்னும் கொஞ்சம் கீழ்பட்டது இல்லையா, அது அச்சேதனமாச்சே. இந்த மாதிரி ஒரு விபாகத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அது இல்லாமல் இருக்கிறது அஜ்ஞானம் அப்படின்னார். இதே இப்போ ஒரு சாஸ்திரிகள் சொன்ன மாதிரி தான். சரி, இதெல்லாம் கேட்டோம், நம்ம அப்படி இருக்கோமான்னு அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. சொப்பிரகிருத்தி அனிர்தாரணாத் அதிபீதாய அர்ஜுனாய ஆக. சரி, நம்ம அப்படிதான் இருக்கோமா? நம்ம எப்படி இருக்கோம்? எந்த நிலைமையில நம்ம இருக்கோம்? உலகத்துல எல்லாருக்கும் வருது இல்லையா, நம்ம 6000 ரூபா கொடுக்குறா அப்படின்னா அது அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கோமா இல்லையா என்ன அப்படின்னு இங்க யாரும் இல்லை என்ன சொல்றேன். அதே மாதிரி நாம அந்த பிரகிருத்தியில நம்ம பிரகிருத்திய தன்னுடைய பிரகிருத்திய இவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறான். இந்த இடத்துல பிரகிருதி அப்படின்னா சுபாவம்னு அர்த்தம். தான் அதுல சேர்ந்திருக்கானா இல்லையா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான் எல்லாத்தையும் சொல்றார், நீ அப்படி இல்லப்பா, அபிஜாதோசி பாண்டவா அப்படின்றார். நீ பாண்டுவோடைய பாண்டவான்னு சப்தத்துக்கு அர்த்தம் எழுதுறார். பாண்டோ தனயஸ்துவம் அப்படின்னு கூட தார்மிகாகிரேசரஸ்யஹி பாண்டோ தனயஸ்துவம் இத் அபிப்பிராய. அப்படிப்பட்ட ஒரு தார்மிகாகிரேசனுடைய அதான் அபிஜாத்தோசின்னு. இங்க தெய்வீம் அபிஜாத்தோசின்னு இருக்கும் இல்லையா. இந்த அபிஜாத்தகான சப்தம் 2 அர்த்தத்துல வரும். இவன் நல்ல அபிஜாத்தன் அப்படின்னா அபிஜனத்தை கொண்டவன். தாம் பார்வதீதி
ஆபிஜனேன நாம்னான் இருக்கொல்லிய காளிதாச பிரயோகம். இந்த அபிஜாத்தன்ற சப்தம் அந்த அர்த்தத்தில் வரும். அதாவது ரெண்டு பக்கத்துலையும் நல்ல மனுஷாளோட சேர்ந்தவன், நல்ல குலத்தில் பிறந்தவன் அபிஜாத்தன். இந்த இடத்துல அபிஜாத்தகன்னு அர்த்தம்னா தெய்வீம் அபிஜாத்தக, அந்த தெய்வீ சம்பத்தை நோக்கி இவன் பிறந்திருக்கான். இப்போ நல்ல குலத்தில் பிறந்தா தெய்வீ சம்பத்து தானே வரும், அதுக்காக பிறந்திருக்கான்னு அர்த்தம். பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச ஜனா நவிதுஹு ஆசுராக அப்படின்னு இருக்கும் இல்லையோ. நசௌச்சம் நாபிச்சாச்சாரா நசத்தியம் தேஷு வித்யதே. இது அழகான ஸ்லோகம். இது இந்த ஆசுர பிரகிருதிகளாக இருக்கவாளுக்கு ஆச்சாரம் இல்லை, சௌச்சம் சுத்தி இல்லை, பிரவருத்தி இல்லை, நிவர்த்தி இல்லை அப்படின்னார். இந்த பிரவருத்தி இல்லை நிவர்த்தி இல்லை அப்படின்னா வெறுமையே இருக்காளா, சும்மா இருக்காருன்னு சொல்றாள் இல்லையா, வெறுமையே இருக்காளான்னு. அப்படி இல்லை. பிரவருத்தினா அபியுதய சாதனமாக இருக்கிற காரியத்தையும் பண்றதில்லை, மோக்ஷ சாதனமாக இருக்கிறதுக்கு நிவர்த்தின்னு பேர், அதையும் பண்றதில்லை. ரெண்டுமே வைதிக மார்க்கம்தான், ஆனால் அதை ஒன்றுமே பண்றதில்லை. அது தெரிஞ்சுக்கல. சௌச்சம்னா நமக்கு தெரியும், சுத்தி. இப்போ வைதிக கர்மா பண்றதுக்கு வேண்டிய ஒரு சுச்சித்துவம் வேணும் இல்லையோ, அது அவளுக்கு இல்லை. அது இந்த ஆசுரால் இருக்காளே அவளுக்கு பாஹ்ய சுத்தியும் இல்லை, ஆந்தர சுத்தியும் இல்லை. அவன் என்ன கேள்வி கேட்பான்னா, உபயோர் அந்தரம் ஞாத்வா கஸ்ய சௌச்சம் விதீயத்தேன்னு கேட்பாவ. அத்தியந்த மலினோ தேக தேஹீச்ச ஆத்தியந்த நிர்மல உபயோர் அந்தரம் ஞாத்வா கஸ்ய சௌச்சம் விதீயத்தே. அதனால பாஹ்ய சுத்தியும் கிடையாது அவளுக்கு, ஆந்தர சுத்தியும் கிடையாது அப்படின்னார். சரி, இந்த சுத்தி எதனால வரும்? ஆச்சாரத்தினால வரும், சந்தியாவந்தனாதி ஆச்சாரத்தினால வரும். அந்த ஆச்சாரத்தையும் அவ பண்றதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இருக்கு, விசேஷமா சொல்லியிருக்கார் அவர். இங்க பிரவருத்தின்ற சப்தத்துக்கு பிரவருத்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதாப்ரவீத் அப்படின்னு பாரதத்துல இருக்கு. பிரவருத்தின்ற சப்தத்துக்கு அபியுதய சாதனம்னு அர்த்தம். காமோபோக பரமாக ஏதாவதிதி நிச்சிதாக அப்படின்னு. காம உபபோக பரமாக, காமோபோகனா காமஹானா இச்சை, சம்ஸ்கிருதத்திலே போனால் கஷ்டமாடும். காமஹான இச்சை, அதனுடைய உபபோகம், அதனால வரக்கூடிய உபபோகம், அதையே பரமமாக நினைச்சிருக்கா. அதுக்கு மேல்பட்டது ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கா. ஏதாவதிதி நிச்சிதாக, இதுதான் பரமபுருஷார்த்தம். இந்த இடத்து இங்க எதுக்காக இந்த இடத்த எடுத்தேன் அப்படின்னா, ஏதாவதிதி நிச்சிதான்னு இருக்கும் இல்லையோ, ஏதாவத் இதி நிச்சிதாக. இதி நிச்சிதம், நிச்சிதம்னா நிச்சயம் இல்லையா, பாவே தப்பிரத்தியம் உண்டு இல்லையோ. இதி நிச்சிதம் ஏஷாந்தே இதி நிச்சிதாகன்னு சொல்லலாம். பாஷ்யத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, சஞ்சாத நிச்சயா அப்படின்னு இருக்கு. ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர் என்ன பண்ணார், இந்த இடத்துல கர்த்தரிக்தா அப்படின்னு சொல்லியிருக்கார். புக்தா பிராமணா இதிவத்து கர்த்தரிக்தா அப்படின்னு. இது பாஷ்யத்துல, ஸ்ரீபாஷ்யத்துல எங்களுடைய விவகாரத்துல என்னன்னா, பாஷ்யம்ன்ற விவகாரம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு, கீதா பாஷ்யத்துக்கு கீதா பாஷ்யம்னு விவகாரம். ஏன்னா எங்க ஊர்ல கத்திரிக்காயை நாங்க பாகற்காய்னு சொல்லுவோம் அப்படின்னா அது மற்றவளுக்கு புரியாது இல்லையா. நம்ம விவகாரம், நம்ம பரிபாஷையை முன்னாடி சொல்லிவிடணும். என்ன பாஷ்யம்ன்ற விவகாரம் ஸ்ரீபாஷ்யத்துல. அந்த புக்தாக பிராமணாக அப்படின்ற இடத்துல கர்த்தரி தப்பிரத்தியம் வரா மாதிரி அப்படின்னு இருக்கு. இது ஸ்ரீபாஷ்யத்துல அவாக்கியநாதரகான்னு சொல்லும் பொழுது அங்க இந்த விவக்ஷித குணோபத்தேஷ்டனு சூத்திரம், அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது சர்வமிதம் அபியாத்த அவாக்கி அநாதரான்னு இருக்கு. இந்த அபியாத்தனா அபி ஆதானம்
செய்தவன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரி தப்பிரத்தையான பாஷ்யத்தில் இருக்கு. எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்ம இவர் இருக்கார் பிரின்சிபால் அருணசுந்தரம் சார், அவருக்கு சேகர்னு ஒரு பேர், அவள் வாத்தியார் சிவசாங்காச்சார் சுவாமி, நான் அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கர்த்தரிக்தா பிரதிபத்தவியான்னு இருக்கு. புக்தாக பிராமணான்ற இடத்துல அரிஷாத்தியச்சு பிரத்யம் தான் இவர் வச்சிருக்கார். யார்? பட்டோஜி தீட்சிதர் சொல்லியிருக்கார். புக்தம் அன்னம் ஏஷாம் புக்தாக பிராமணா கர்த்தரிக்தா பிரதிபத்தவியான்னு எப்படி இருக்கு அப்படின்னா, பரம்பரையா கர்த்தான்ற அர்த்தத்தில் கொண்டு வரதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். கர்த்தரிக்தா இந்த இடத்துல கிடையாது, வியாக்கரண ரீதியா கிடையாது. அப்படிதான் வியாக்கியானம் பண்றான். வரேன், இங்கதான் வரேன், அதுக்கு தான் வரேன். நிச்சிதான்ற இடத்துல வரைச்சு இந்த கத்தியர்த்தகங்கள்லாம் கதஹான கதவான்னு அர்த்தம், சென்றான்னு அர்த்தம். மதஹ அங்க மதஹான அறியப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்கிற மாதிரி அறிந்தான்னு அர்த்தம் சொல்லலாம். கத்தியர்த்தகங்கள்லாம் புத்தியர்த்தகங்கள்னு வச்சிருக்கா. அப்போ நிச்சிதகான இடத்துல அப்படி வரலாமே அப்படின்னா, இந்த அர்த்தத்தையும் வச்சுக்கலான்னு வியாக்கியானம் பண்ணுகிறேன். ரெண்டு அர்த்தமா வச்சுக்கலாம், ரெண்டு அர்த்தமும் இங்க வச்சுக்கலாம். இது வேதாந்த தேசிக தாத்பரிய சந்திரிகையில இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார். எப்படி? புக்தாக பிராமணான்ற அப்படின்னு பண்ணியிருக்கார். இன்னொரு வியாக்கியானத்துல அதை முன்னாடி நான் சொன்னேன், பௌரி சமாசம் சொன்னேன் இல்லையா, ஈதி நிச்சிதம் ஏஷாந்தே, அந்த இடத்துல நிச்சிதம் நிச்சயேவ நிச்சிதம் அப்படின்னு சொல்லலாம். இதமத்திய மயா லப்தம். இந்த ஆசுர சம்பத்து இருக்கிறவள்லாம் எப்படிலாம் நினைப்பான்னு அவர் சாஸ்திரிகளே சொன்னார். அவள்லாம் எப்படிலாம் இருப்பான்றத சொல்லும் பொழுது, ஆட்யா அபிஜனவானஸ்மி கோன்யோஸ்தி சதுருஷோ மமா, இந்த மாதிரிலாம் எண்ணம் வருமா அவளுக்கு. கடைசியில் முடிச்சுடுறேன், சமயம் ஆயிடுத்து. இந்த தானகம் துஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் இருக்கு இல்லையா, இதுல மாத்திரம் ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன், 5 நிமிஷம் தான் இருக்கு. தானகம் துஷத க்ரூரான் சித்தாந்த ரீதியா ஒரு அர்த்தம் சொல்லணும். சித்தாந்தத்தில் இப்போ என்னன்னு கேட்டா, சில பேர் நித்திய சம்சாரிகள்னு உண்டு. அவளுக்கு இன்னைக்குமே சம்சாரம்தான், அவள் மோட்சத்துக்கே போறதில்லை. சில பேர் பாவி சம்சார விரகான்னு சொல்லுவாள். சம்சார விரகம்ன்ற வரும், இன்னைக்கா ஒரு நாள் வரும் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கா. அதாவது நித்திய சம்சாரிகள் அவள் இன்னைக்குமே சம்சாரத்திலேயே இருக்க வேண்டியதுதான். பாவி சம்சார விரகன்னு சொல்றவா என்னன்னா, அப்படி அவ யாருன்னா இன்னைக்கு இப்படி இருக்கா, அடுத்த ஜென்மத்திலேயோ அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு பட்சம். இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த நித்திய சம்சாரிகள் ஒருத்தர் கிடையவே கிடையாது. நித்திய சம்சாரிகள்னு ஒரு கோஷ்டி இருந்தா என்ன பண்ணுவானா இவன், நாமளும் அப்படிப்பட்டவனோ என்னமோ, நம்ம எதுக்கு பண்ணணும் இதெல்லாம், கிமஹம் நானும் அப்படிப்பட்டவன் தானா, நானும் நித்திய சம்சாரி கோஷ்டியில சேர்ந்தவனோ என்னமோ, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு மோட்சத்துக்காக தத்துவ ஞானத்தை அடையணும், சிரவணம் மரணம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணணும். சித்தாந்தத்துல கர்மானுஷ்டானம், நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானம் நான் அடுத்த அத்தியாயத்தில் சொல்றேன். அது சன்னிபத்தியோபகாரகம்னு ஒத்துக்கிறோம். இந்த உபாசனம் மோட்சத்துக்கு சாதனம், அதுக்கு இது சன்னிபத்தியோபகாரகம்னு ஒத்துக்கிறோம். இது இவ்வளோத்தையும் எதுக்கு நான் பண்ணணும், நான் அந்த கோஷ்டியில் இருந்தால் எனக்கு கிடைக்காம இருந்துடும், நான் பண்ணாமே இருக்கலாம்னு பேசாமல் இருந்துருவானா. அதனால நித்திய சம்சாரின்னு ஒரு கோஷ்டி கிடையாதுன்னு சொல்லுவான். தானகம் துஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷேவ யோனிஷு அப்படின்னா, அஜஸ்ரம் தானகம் துஷதா க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி ஆசுரீஷ்வேவ யோனிஷு. அஜஸ்ரம் திருப்பி திருப்பி. அப்போ என்ன அர்த்தம்னா, திருப்பி திருப்பினா எப்போ முடிய போறதுன்னா முடியவே போறது இல்லை. அதான் நித்திய சம்சார பட்சம். அஜஸ்ரம்னா திரும்ப திரும்ப பண்ணுவேன், கடைசியில் அவனுக்கு நம்ம ஸ்பார்க்குன்னு சொல்றோம் இல்லையா, பகவத் அனுகிரகம் வந்ததுன்னா இந்த கர்மபந்தத்தில் மேலே போயிடுறான். அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்லோகத்தை எங்க எடுத்திருக்கான்னா, ஏஷ ஏவ சாது கர்ம காரயேதி எம் ஏபியோ லோகேபியா உன்னினீஷதி. உன்னினீஷத்தேன்னு ஒரு பாடம் இருக்கு உங்களதுல. எப்படி உன்னினீஷத்தின்னு இருக்கு. ஏஷஹேவ அசாது கர்ம காரயேதி எம் அதோ நினீஷத்தை. இப்போ இவனே தான் சில பேரை கீழே இறக்குறான், கீழவே இறக்குறான், சில பேரை மேலேயே தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படின்னா பக்ஷபாத்தம் வருமே. இதெல்லாம் இந்த விசாரங்கள் எல்லாம் வேதாந்தங்கள் நம்ம பண்றோம். நம்ம என்ன சொல்றோம்? எல்லா சமாதானம் என்ன, எல்லா சித்தாந்தத்திலையும் என்ன சமாதானம் சொல்றா? அவன் அவன் பண்ண கர்மாக்கு அனுசரிச்சு பகவான் சிருஷ்டியை பண்றான். இந்த ஸ்லோகத்தை அசாது கர்மகாரயத்தின்னு இருக்கு பாருங்க, அதுக்கு விஷயமாக எடுக்கிறா சில பேர். இந்த ஸ்லோகத்துல இப்ப நம்ம அதை சரளமா சொல்றதா இருந்தா எப்படின்னா, சம்சாரமானது நித்தியம் சில பேருக்கு அப்படின்னு ஒரு பட்சம். சம்சாரம்ன்றது யாருக்குமே நித்தியம் கிடையாது, எல்லாருக்கும் அருகத்தை உண்டு அப்படின்னு ஒரு பட்சம். இந்த ரெண்டாவது பட்சத்துல வேதாந்த தேசிகர் ஒரு நைர்பரியத்தை வச்சிருக்கார். நைர்பரியம்ன்றது தமிழ் வார்த்தை என்னது? அதுல ஒரு அதிகமான ஆஸ்தி பிடிப்பு வச்சிருக்கார், அதில் நிர்பரம் அதில் வச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விசேஷத்தை இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சு விடுறேன். நராதமான்னு இருக்கு. இந்த நராதமான்ற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது, யார் நராதமாள் அப்படின்னா, வேதாந்த தேசிகருக்கு ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரன்னு பேர். ஆத்ரேய ராமானுஜர் அவருடைய மாத்துலவர் ஆத்ரேய ராமானுஜர். அவர் இதுக்கு நிர்வாகம் பண்ணியிருக்கார். நராதமள்னா யாருன்னா, பகவான் இடத்துல போய் சேரறதுக்கு யாரெல்லாம் இஷ்டப்படாம தூரம் நிற்கிறாளோ அவள்லாம் நராதமாளாம். நமக்கு தகுதி இல்லை. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார். கோபிகைகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு என்ன தகுதி இருந்ததுன்னு நினைச்சாளாவா, இல்லை தகுதி இல்லைன்னு நினைச்சாளா? இல்லை, நமக்கு பகவான் உபசர்ப்பணியம், அவன்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு எண்ணத்தோடு தானே போனா அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நம்மளும் போகணும். பகவான் கிட்ட போகணும். நம்ம ரொம்ப பாப்பியா இருக்கோம், நம்ம அவன்கிட்ட போகலாமான்ற எண்ணத்தோட யார் தூரம் போயிட்டே இருக்காளோ அவள் தான் க்ஷிபாம் யஜஸ்ரம் வச்சுபான் ஆசுரீஷேவ யோனிஷு அப்படின்னு அவர் வியாக்கியானம் பண்ணறார். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கடைசி இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம்னு இருக்கு இல்லையா. காரியம்னா என்ன? கிருதி விஷயம்னு சொல்லுவா. நம்மளுடைய பிரயத்னத்துக்கு விஷயமா இருக்கிறது காரியம். மீமாம்சக்கால் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இவர் பாஷ்யக்காரர் என்ன பண்ணிருக்காருன்னா, உபாதேய அனுபாதேய விபாகம்னு சொல்லியிருக்காரு. இது உபாதேயம், இது செய்யப்பட வேண்டியது, இது செய்யப்பட வேண்டாது, இது செய்யக்கூடாதது அப்படின்ற விபாகமானது சாஸ்திரத்தினால்தான் தெரியும். சாஸ்திரம்னா வேதம். ஆனால் வியாக்கியானம் பண்ணச்ச வேதாந்த தேசிகர் உபாதேய அனுபாதேய விபாகம் மட்டும் சாஸ்திரத்தினால் தெரியாது, தத்துவ விபாகமும் சாஸ்திரத்தினால தெரியும், அதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இது தத்துவம் இல்லைன்றது சாஸ்திரத்தினால்தான் தெரியும் அப்படின்னு சொல்றார். அதனால ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து விஹார்கசி. அப்போ பாஷ்யத்துல உபாதேய அனுபாதேயம் ஏன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டா, கர்ம கர்த்து விஹார்கசின் மேல இருக்கு. கர்மாவை பண்ணு அவர் சொல்றதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பாஷ்யத்துல உபாதேய அனுபாதேய வியவஸ்தாயாம் சாஸ்திரமேவ தவ பிரமாணம் அப்படின்னார். இதான் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யன்றது எடுத்துக்கிறோம். இது சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். நமஸ்காரம். व्यासाय भवनाशाय श्रीशाय गुणराशये हृद्याय शुद्धविद्याय मध्वाय च नमो नमः। तपस्वाध्याय शुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशमिष्टदं वन्दे परिव्राट् चक्रवर्तिनं। श्रीगुरुभ्यो नमः।